வணக்கம், நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் ஏன் ஒரு பெரிய இடைவெளினா, நான் இதுக்கு மேலே காரணம் சொல்கிறேன், என்ன நீங்கள் காரி துப்புவீங்கன்னு தெரியும். ஸோ காரணம் சொல்ல நிஜமாகவே ரொம்ப பிஸி, பேக் டு பேக் நிறைய ரிலீசஸ், நிறைய பர்சனல் ஒர்க்கு, ப்ரொஃபஷ்னலாகவும் நிறைய ஒர்க்கு. ஸோ அதனால் என்னால் பாட்காஸ்ட் பண்ண முடியல, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் கொஞ்சம் சில்லாக இருக்குது, இன்றைக்கி ஒரு பாட்காஸ்ட் பேசலாம் அப்படின்னு யோசித்து ஒரு வாரம் முன்னாடி இந்த டாப்பிக்கை பேசலாம்னு நான் நினச்சேன். இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட்டுக்கிட்டேயும் ஒரு வாரம் முன்னாடி ஹெட்ஸ்அப் கொடுத்தேன். பட் இன்றைக்கி தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி தேதி 20, நீ டேட் என்ன, 24 ஓகே. இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு நம்ம கூட ஆல்ரெடி இருந்து ஒரு எபிசோட் பேசின திரு கோகுல் சாய்ராம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார். வெல்கம் பேக் சாய்ராம். எஸ்ண்ணா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஸோ சாய்ராம் ரேப் ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம கூட ஒரு எபிசோடு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான். இன்கேஸ் நீங்கள் அதை கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க. பட் இந்த எபிசோடு எனக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் இந்த எபிசோட் பற்றி பேசுகிறதுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டமாக இப்போ இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் டிஸ், எஸ்பெஷலி கென்ட்ரிக் அண்ட் ட்ரேக்கோட டிஸ் இப்போதைக்கு. ஸோ சாய்ராம், நீ ஃபஸ்ட்டு இந்த டிஸ் கல்ச்சர் பற்றி கொஞ்சம் சொல்லு. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நம்ம ஊரில் இன்டர்வியூவில் திட்டிக்குவாங்க, பாட்டு போட்டு திட்டிக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த ரேப் பீஃப் டிஸ்ன்றது முன்னாடி ரேப் ஆரிஜினேட் ஆகி கொஞ்சம் வருஷம் 90s கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருக்கும் நல்ல வைட் நோன் டிஸ் இருக்கு. இப்போ NWA, ஐஸ் கியூப்னு, NWA ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிற ஒரு குரூப். அதில் தான் இந்த டாக்டர் ட்ரே, ஸ்னூப் டாக்லாம் இருந்த ஒரு இது. ஸோ அவங்க ஒரு இது மாதிரி பேட்டைக்காரன் பார்ட்டி அந்த மாதிரி அவங்க ஆக்சுவலி ஒன்னா இருந்தாங்க. ஒன்னா இருக்கும் போது இந்த ஐஸ் கியூப்ன்ற கேரக்டர் தான் நிறைய அந்த குரூப்புக்கே இது எழுதுனது, லிரிக்ஸ்லாம் எழுதுனது. அது ஒரு ஐகானிக்கான டிஸ். ஏன்னா ஐஸ் கியூப் he will go against 4-5 people. அந்த ஒரு குரூப்போட NWA, அதுல ஈஸி நிறைய தெரியும் ஜென்ரலா ரேப் கேட்கறவங்களுக்கு முன்னாடி ஒரு இது. ஸோ அது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜேசி நாஸோட ஒரு இதுவும் செமையா போகும். இதெல்லாம் என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஃபியூட் ஆயிடும். இப்போ டூபாக்கும் அந்த பிகி ஸ்மால்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்குமே ஒரு பெரிய இது போகுது. இது போயிட்டு இருந்தது ஒரு டைம்ல. என்னன்னா, இது ஆர்டிஸ்டா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஃபேன்ஸா 2 பேர் ஃபேன்ஸுக்குமே இன்னொருத்தனை பத்தி இவன் சொல்றது அப்படின்னு ஒரு இது ஹெல்த்தியாவும் போகும். அவங்களோட லிரிக்கல் அபிலிட்டியை காட்டுறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அப்படியும் போயிருக்கு. சில இது ஆக்சுவலா வயலண்டா போன ஒரு விஷயம் இதுவும் இருக்கு. இப்ப டூபாக்கோட ஷூட்டிங்க்குலாம் இந்த பீஃபோட ஒரு ஆரிஜின் தான். அவங்க அவ்வளவு சீரியஸ் ஆகி அப்படி போய் முடியும். ஆமா, இப்போ பிகியும் டூபாக்கும் ஒரு சண்டை அவங்க மாத்தி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தியோ அவன் பண்ண விஷயத்த பத்தியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு ஷூட்டிங்லேயே போய் முடிஞ்சது. டூபாக் இறந்ததுக்கு ஒரு மெயின் காரணமும் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே 2000ஸ்லயுமே போயிட்டு இருந்தது. பட் ரொம்ப ஃபேமஸா இருந்தது ரொம்ப கம்மி தான் 2000ஸ்க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இப்பயுமே டிஸ்ட்ராக்ட்னு பேசும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறத பத்தி தான் பேசுவாங்க. ஓகே, 2000ஸ்ல நடந்தது பெருசா பேச மாட்டாங்க. ஆரிஜின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, பட் இப்போ நடந்த ட்ரேக் அண்ட் கென்ட்ரிக்கோட டிஸ்ஸோட ஆரிஜின் இது. ஆக்சுவலி ஆரிஜினுக்கு முன்னாடி கென்ட்ரிக்கும் சில முன்னாடி ஹிஸ்டரி இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலி 2 பேருமே 2010s அந்த மாதிரி ஒன்னா டைம் தான். 2009 அவங்க 2 பேரும் அந்த குட் கிட் மேன் சிட்டி ரிலீஸ் ஆனா இதுவும் ட்ரேக்கோட ஃபர்ஸ்ட் டேக் கேர்னு நினைக்கிறேன். 2மே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் வந்தது. பட் சாரி டு இன்டரப்ட், இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த குட் கிட் மேன் சிட்டிலே அவங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் நினைக்கிறேன், அந்த ட்ராக்ல ட்ரேக் ஃபீச்சர் ஆயிருப்பான். அது இந்த காமராடரி இருக்கும். பட் ஆனா கென்ட்ரிக் அப்பப்போ என்ன செயல் பண்ணுவாருன்னா, திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு பாட்டுல ஜம்ப் ஆகி அங்க இருக்கிற எல்லாரையுமே டிஸ் பண்ணிட்டு அந்த பாட்டுல இருந்து விலகிப்பான். அந்த மாதிரி பிக்ஷானோட கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல அந்த டைம்ல யார் யார் பீக்ல இருப்பாங்களோ எல்லாரும் பத்தியுமே அது அவன் பண்றது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நான் இன்ஸ்டிகேட் பண்ணா உங்க சைட்ல இருந்து ஒரு பெட்டர் சாங் வரும், நீ இன்னும் மெனக்கிட்டு நல்ல ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் ட்ரிகர் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஆமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த இதுல ஒரு இது இருக்கும், தேவ் ஷப்பல் போட்டு ஓடிடுவான். அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு போயிடுவான். அது அந்த டைம்ல செம ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் ட்ரேக்
ட்ரேக் வந்து அவன் வந்து கனடால இருந்து வந்தான். பட் இவன் வந்து பியூர் இந்த NWAயோட ஆரிஜின் சைடு காம்டன்னு அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்து வந்தவன். ஸோ இவன் வந்து அந்த மாதிரி ஒரு கிட்டு. ட்ரேக் வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டு அந்த மாதிரி இது. ஸோ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ரூட்டே வந்து கென்ட்ரிக் ஒரு மாதிரி சீரியஸான ஒரு இது, அந்த அவங்க சிட்டில இருக்கிற இஷ்யூ அந்த மாதிரி தான் அவன் பேசி வந்தான். பட் ட்ரேக் வந்து மோர் லைக் பார்ட்டியில போடுற அந்த மாதிரி அது டெலிபரேட்டா எடுத்த இதுதான். ட்ரேக்குக்கும் வந்து நிறைய அந்த டைம்ல வந்து ஹிட்ஸ் இருந்தது ரொம்ப. அவங்க 2 பேர் வந்து ஒரு சைமன்டேனியஸா 2 பேருமே வளர்ந்துட்டு வந்தாங்க. பட் இப்போ 2 பேருமே ஒரு பெரிய பீக்ல இருக்காங்கன்னா, பட் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்னீக் டிஸ்லாம் வந்து பண்றது உண்டு மாத்தி மாத்தி. பட் இந்த மாதிரி கொலாபரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தனை பத்தி இன்னொருத்தன் பேசுறதும் இருக்கு. இப்போ மெயினா வந்து என்ன ஆச்சுன்னா, ட்ரேக்குக்கும் புஷாட்டின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கான்னியோட ரொம்ப இருக்கிறவன், முன்னாடில இருந்தே இருக்கான். ட்ரேக்குக்கும் புஷாட்டிக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி நடுவில் ஆச்சு. அதுல வந்து மாத்தி மாத்தி அவன் ரிலீஸ் பண்ணா. எல்லாருமே ட்ரேக்க வச்சு ஓட்டுறதுக்கு கிண்டல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரேக் வந்து மிக்ஸ்டு, ஃபுல் பிளாக் கிடையாது. அவங்க அப்பா தான் பிளாக், அவங்க அம்மா ஒயிட். ஸோ அதனால வந்து ஒரு வானபி அந்த மாதிரி ஒரு இருக்கான், நீ ட்ரூவா வந்து கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இவன் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி போனதுனால ஒரு பாட்டுல ஸ்டோரி ஆஃப் ஆடிடான்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து அவன் ட்ரேக் வந்து விட்டு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லாம் இல்லை. அந்த ட்ராக்ல வந்து இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, எப்பவுமே ட்ரேக்கு ஒரு விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ராக்ட்னு வரும்போது ஃபேமிலியில ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஜாப் பண்ணிடுவான். புஷட்டிக்கும் அப்படி பண்ணும்போது இது 2017 நடந்துன்னு நினைக்கிறேன், 17 19. அவன் வந்து ஸ்டோரி ஆஃப் ஆடிடான் ரிலீஸ் பண்ணா. அதுலதான் வந்து ஆடிடான்றது ட்ரேக்கோட பையன். அவனுக்கு ஒரு பையன் ஒண்ணு இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. இப்ப வந்து செம்ம பெரிய நம்ம ஊர்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, பட் அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறதே தெரியல அப்படின்னா நம்ம சித்தப்பா பையன் வரைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த ஒரு செம்ம ஷாக் அது. அண்ட் அந்த பையனோட அம்மா வந்து ஒரு பான் ஸ்டார் தான். அந்த பான் ஸ்டாரோட இவனுக்கு வச்ச குழந்தை. இவன் வந்து வெளியே காட்டுறதுக்கு கூச்சப்பட்டுட்டு கொண்டு வரல இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ராக்ட்ல போட்டு செஞ்சு விட்டுட்டு இருப்பான் போட்டு ட்ரேக்க. அதுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணல. யூஸ்வலா டிஸ்ட்ராக்ட்னா என்னன்னா, மாத்தி மாத்தி ரிலீஸ் பண்ணுவாங்க என்னென்னு. அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரெஸ்பான்ஸ் வரல, இல்ல ஃபேன்ஸே வந்து இதுக்கு நீ ரெஸ்பாண்டே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அவ்வளவுதான். அது அந்த இதுல சோ புஷா வந்து ட்ரேக்க புள்ளி பண்ணி தான் ஃபர்ஸ்ட் குழந்தையே வந்து இது பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரேக் வந்து செம்ம ஃபேமஸ் தான். அவனோட எல்லாரும் சொல்லுவாங்க இப்பயும் கூட வந்து யாரெல்லாம் ட்ரேக்க வந்து கிண்டல் பண்றாங்களோ, இயர் எண்ட் ஸ்பாட்டிஃபை ராப்ட் வரும்போது தெரியும் ஆக்சுவலா ஆமா ஆக்சுவலா வண்டவாளம்லாம் அப்ப தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ் ஸ்டார்ட் ஆனது பத்தி இந்த டிஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து டைம்லேனா வந்து ஃபர்ஸ்ட் இந்த அதே மாதிரி புது கேரக்டர் வந்து ஜே கோல்ன்றதும் எல்லாரும் தெரியும். இப்போ பிக் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரொம்ப ஃபேமஸா. பட் இப்போ மெயினா ஹிப்ஹாப்ல வந்து மெயினா சொல்றதுன்னா கென்ட்ரிக், ட்ரேக், அப்புறம் ஜே கோல் தான். ஸோ இதுல ஜே கோல் எனக்கு வந்து பர்சனலா கென்ட்ரிக்கோட கோல் தான் பிடிக்கும். ஏன்னா கென்ட்ரிக் தான் ரொம்ப இன்டர்பர்சனலா லிரிக்லாம் ரொம்ப டைசெக்ட் பண்ணி தேடி பிடிச்சி ஒரு லைன் 2 வார்த்தை இருக்குன்னா அதுக்கே ஒரு 3 மீனிங் வச்சிருப்பான். அந்த மாதிரி டபுள் ஆண்டாண்ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கும், அந்த லைனுக்கு இன்னொரு மீனிங் இருக்கும். அது போன லைன்லாம் ஏதாவது சொல்லியிருப்போம், அதோட மேட்ச் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் ஜே கோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால எனக்கு கோல் பிடிக்கும். அண்ட் கோல் வந்து எல்லாரோடையுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், சண்டை கிண்டெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங் வந்து 2 பேரும் சேர்ந்து ஃபீச்சர் பண்ணுது. ட்ரேக்கோட பாட்டு கோல் ஃபீச்சர் நினைக்கிறேன். அதுல வந்து பிக் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணுவான். ஆக்சுவலி கென்ட்ரிக் கோலுமே செம க்ளோஸ் தான் ட்ரேக். ஆனா ட்ரேக்குக்கும் கான்யேக்கும் நடுவில் ஒரு இது வந்தது, கிளாஷ் வந்து டாண்டா ரிலீஸ் ஆன டைம்ல தான் அவன் சர்டிஃபைட் லவர் பாய் அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணான். ஸோ அந்த டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணா. பட் அந்த டைம்ல அவங்க திருப்பி சேர்ந்துட்டாங்க. அது எப்படி சேர்ந்தாங்கன்னா, ஒரு சிகாகோல ஒரு பிரிசனர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாள் அவர் பண்ணாத தப்புக்கு அவர் லாக் பண்ணி வச்சிருக்கேன்றதுனால அந்த அவேர்னஸ்க்காக ட்ரேக்கும் கான்யேவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல. அதெல்லாம் செமையா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ அது வந்து ட்ரேக்குக்கும் கான்யேக்கும் செட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிக் 3ன்ற மேட்டர் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கோல். பட் அது முடிஞ்சிச்சு, அந்த பாட்டுமே வந்து செம ஹிட் தான். இப்ப ரீசெண்டா திடீர்னு வந்து இந்த ஸ்பைடர் மேனோட ஒரு ஆல்பம் பண்ணி மெட்ரோ பூமின்னு ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு. அவன் வந்து இப்ப செம ஃபேமஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவ்வளோ தெரியாம இருந்தது, பட் இப்போ வந்து ஏன்னா ஸ்பைடர் மேன் ஆல்பம் பண்ணதுனால செம ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரோட ஒரு பாட்டுல வந்து கென்ட்ரிக்கோட ஃபீச்சர் வந்து சர்ப்ரைஸா வந்தது.
ஸோ அதுல வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த கண்ட்ரோல் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேலையை வந்து இதுல திருப்பி வந்து பண்ணிருப்பான். பிக் 3 எல்லாம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் மீ, இந்த கிரவுன் வந்து எனக்கு மட்டும் தான், நான் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். இது நான் ஷேர் பண்ற ஒரு இதெல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் வந்து நம்பர் 1 இருக்கேன், நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்படி சொன்னோடனே என்ன ஆகும்னா, இது சொல்லிட்டு இது வந்து சரியான ஷாக்கு. ஏன்னா அவன் இத்தனை வருஷத்துல ரிலீஸ் பண்ண ஆல்பமே 3 தான். இன்னொன்று வந்து அன்டைட்டில் அன்மாஸ்டர்னு ஒரு டெமோ அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவான். ஸோ டக்குன்னு ஒரு ஃபீச்சர்ல அவன் வந்து பாடிட்டான் அப்படின்னோடனே எல்லாம் சரியான ஷாக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க கோல் இது என்ன சொல்ல போறான் அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் ட்ரையான போயிட்டு இருக்கிற ஸ்டேட்ல வந்து திடீர்னு அவன் வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு 3 வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கல்ச்சர்லயே இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போய் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்து எந்த ஒரு பீஃப்மே இருந்தது இல்லை. இது ஆக்சுவலி அவன் லைக் தட்ல வந்து அவன் டிஸ் பண்ணிட்டு விட்டான். ஆக்சுவலி லைக் தட் வந்து அந்த ஸ்பைடர்மேன் சாங் இல்ல அந்த ஆர்டிஸ்ட் போட்ட ஒரு மெட்ரோ பூமியோட ஒரு ஆல்பம், புது ஆல்பம்ல வந்து இது ஆக்சுவலி அந்த மெட்ரோக்குமே வந்து ட்ரேக்கு பிடிக்காது. அதனால அவன் பீட்லயே வந்து அவன் டிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டுலாம் அவனை திருப்பி இது பண்ணுவாங்க. ட்ரேக்கு ட்ரிகர் பண்றதுக்காக நிறைய பண்ணானுங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ட் யார் அடுத்து என்ன சொல்ல போறா, எதிர் கோல் ரெஸ்பாண்ட் பண்ணும் இல்லைன்னா ட்ரேக் ரெஸ்பாண்ட் பண்ணும்னு. பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணல. டக்குன்னு வந்து ட்ரேக் கோல் வந்து ஒரு மிக்ஸ் டேப் விட்டான். அது வந்து மை டெலீட் லேட்டர்ன்றது தான் அந்த பாட்டு பேரு. ஆமா, இல்ல அந்த மிக்ஸ் டேப் பேரே அதுதான். அதுல வந்து 7 minute ட்ரில்னு ஒரு பாட்டு விட்டுருந்தான். பாட்டோட கடைசி இந்த ஆல்பமோட அதுவும் மிக்ஸ் டேப் தான். அதோட கடைசியில வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, யுவர் ஆல்பம் புட் பீப்புள் டு ஸ்லீப், ஆனா வந்து அதெல்லாம் கேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது வந்து எல்லாருமே கென்ட்ரிக்க கலாய்க்கிற ஒரு விஷயம். அவன் வந்து ரொம்ப வைபார மாதிரி பாட்டெல்லாம் போட மாட்டான். அவன் வந்து அவன் கென்ட்ரிக் அகைன்ஸ்ட் அது வரைக்கும் பேசினதே இல்லை இந்த 20 yearsல. ஆமா, சரி நம்மளும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து மிஸ்டர் மொராலையும் சரி அதுக்கு முன்னாடி ஆல்பமையும் வந்து அதான் யூ மேக் மியூசிக் தட் புட் பீப்புள் டு ஸ்லீப் பட் தே கேஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு வகையில உண்மைன்னு சொல்ல முடியாது, பட் அது டினை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அவ்வளோ எனர்ஜியா இருக்காது. ஆமா, அவ்வளவு எனர்ஜியா இருக்காது. நீங்க வந்து இப்போ இதுக்கு பார்ட்டியில போடுற அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியும் இருக்கு. பட் அவன் சொல்றது விஷயம். பட் ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது வந்து ஒரு வீக்கான ஒரு டிஸ்ன்றதை எல்லாருமே சொல்லிட்டாங்க வந்த பிறகு. அவன் பண்ண தப்பு என்னன்னா அந்த ஃபுல் மிக்ஸ் டேப்புமே செமையா பண்ணிருப்பான். கோல் வந்து இது வரைக்கும் சர்ப்ரைஸா எந்த ஆல்பமே விட்டது இல்ல. நான் ஒரு நாள் விஆர் மால்ல இருக்கேன், எனக்கு திடீர்னு என் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் என்ன பக்கத்துல கென்ட்ரிக் பாடி கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிருப்பான். சொல்லி திட்டுவாங்க, எனக்குமே வேணாமா இதான் சொல்ல போறான். எல்லாருமே ரொம்ப நேரமா பாக்கணும்னே காமிச்சேன். அவங்க சார் என்ன பண்ணிட்டான்னா ஒரு 1 weekல அவனுக்கு ஒரு இது இருந்தது, ஒரு லைவ் கான்சர்ட் இருந்தது. அங்க வந்து அவன் அப்பாலஜைஸ் பண்ணி அந்த ட்ராக்கை டிலீட் பண்ணிட்டான். ஓகே, அவன் வந்து ஓகே நான் இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது. இது வந்து அவன் சொன்னது ஆக்சுவலி அவன் பண்ணது நல்ல விஷயம் தான். இன்டர்நெட்ல இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ இவன் என்ன சொல்ல போறான் அவன் என்ன சொல்ல போறான்னு எல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரூ பண்றதுனாலதான் நான் பண்ணேன். பட் ஆனா எனக்கு 2 பேருமே ஒரு இதுதான் அண்ட் 2 பேருமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் அவன் டேக் டவுன் பண்ணிட்டான். ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ் தான். அதனால அவன் வந்து விலகிட்டான். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கான்சர்ட்ல வந்து கென்ட்ரிக்கோட ஒரு ஃப்ரெண்டும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான், ஸ்கூல் பாய்க்கு ஒன்று. அவன் தான் வந்து கென்ட்ரிக் வந்து இன்னும் பெரிய பிளான் வச்சிருக்கான். ஸோ இட்ஸ் பெட்டர் யூ டேக் டவுன். ஆமா, அது நீ பண்றது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்றது ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ட்ரேக் ஏதாவது சொல்லுவான்றது தெரியும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ட்ரேக் 2 சாங் ரிலீஸ் பண்ணான். ஒன்னு புஷ்அப்ஸ்னு ஒரு பாட்டு, இன்னொன்று வந்து டெய்லர் மேட் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணான். ஓகே, இதுல வந்து என்னன்னா இந்த டெய்லர் மேட் ஃப்ரீ ஸ்டைல்ல வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, டெய்லர் மேட் ஃப்ரீ ஸ்டைல் ஏன்னா கென்ட்ரிக் வந்து ஒரு டைம்ல வந்து டெய்லர் ஸ்விஃப்டோட கொலாப் பண்ண டைம் இருக்கு. அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அவனோட ஒரு அந்த சர்க்கிள் வந்து பெருசு பண்ணணும். அவனோட லேபிள் இருந்து சொல்லி நீ டெய்லர் மாதிரியோட ஒயிட் பீப்புளோட பாப் ஆர்டிஸ்டோட கொலாப் பண்ணா உன்னோட ரீச் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ வேணும் தான் பண்ண. ஸோ நீ வந்து எல்லாமே நீ சொல்றது எல்லாமே வந்து கல்ச்சருக்காக பேசுற அப்படின்ற மாதிரி நீ இல்ல, இது மாதிரி ஒரு விஷயம் பண்ற. ஆமா, சில விஷயம் வந்து நீ இந்த மாதிரியும் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேக் இந்த ஆல்பம்னு சொல்லிருப்பான். ஸோ இது இருக்கு. அதுல வந்து அவன் ஏஐ ஜென்ரேட்டட் டூபாக்கோட இது யூஸ் பண்ணான், டூபாக்கோட ஸ்னூப்போட இது. அதனால அந்த பாட்டை வந்து தூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல அவன் என்னென்ன விஷயத்துல போயிருப்பானா, அவன் ரொம்ப டம்மியான இதுல அவன் ஹைட்டை பத்தி சொல்லுவான். யுவர் ஷூஸ் டோன்ட் ஃபிட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நீ இவ்வளவு பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுமே வந்து வந்த ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ல வந்து ஓகே தான், ரொம்பலாம் இல்ல. அவன் இதுக்கப்புறம் அவன் இருக்குடி அவனை நோண்டிட்டல்ல நீ 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 செத்த நீ அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கென்ட்ரிக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அந்த லைக் தட்ல வந்து அவன் எல்லாரையும் தான் பர்சனல்
இவனை ட்ரேக்கன் மட்டும் இல்ல 2 பேரையும் சேர்த்து சொல்லியிருப்பான். ஸோ அதனால வந்து டக்குன்னு வந்து யுஃபோரியா அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணான். ஸோ அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஓகே இவங்க வந்து பேக் அண்ட் ஃபோர்த் கொஞ்ச நாளைக்கு போறாங்க அப்படின்னு. யுஃபோரியா வந்து என்னன்னா யுஃபோரியான்னு ஒரு ஷோ இருக்கு ஜெண்டேயா. ஆமா அந்த ஷோவோட ப்ரொடியூசர் வந்து ட்ரேக் தான். ஓகே. ஸோ வந்து என்னன்னா அதோட சாங்ஸ் பண்ணது வந்து என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அப்படியா உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, லேபரிந்த் பண்ண ஒரு சாங் என்னோட ஒஸ்ட் ஃபேஸ்ல வந்து என்னை இன்னும் ஒஸ்ட் ஆக்குன பாட்டு. ஆமா, ஒஸ்ட் ஃபேஸ்ல ஒஸ்ட் ஆக்கு. ஆக்சுவலி ஆமா, நான் எனக்கு தெரியாது முன்னாடி அவரை. பட் அந்த யுஃபோரியா கே வர நடுவில் வரும்போதெல்லாம் நல்லா செதறிட்டேன். அந்த லேபரிந்த் செம்மையா. அதுல இந்த பாட்டு ஐம் ஜெலஸ்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணேன். ஐம் ஜெலஸ் ஆஃப் த வே யூ ஆர் ஹாப்பி வித்அவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் வந்து யூடியூப் அல்காரிதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அல்காரிதம். மியூசிக் டிஸ்கவரிக்கு வந்து யூடியூப் தான். அப்போ யூடியூப் மியூசிக்லாம் இல்லை. இந்த சாங் எனக்கு 2017 ரேண்டமாக அந்த பாட்டு பிள்ளையாச்சு தெரிச்சிட்டேன். நான் இங்கிலீஷ் சாங்ஸ்ல யூஸ்வலாக லிரிக்ஸ் கவனிக்க மாட்டேன். ஓகே இது பீட்டோட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாட்டு வந்து எனக்கு லிரிக்ஸ் அவ்வளோ கிளியராக கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் விஷுவல் பார்த்தேன். அவன் அழுதுட்டு வேற பாடுவான். டேய் நானே ட்ரிகராக இருக்கு, நீ இதுக்கு மேலே ட்ரிகர் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சோம் ஓகே யுஃபோரியாவுக்கு வந்து அவன் தான் சாங்ஸ் பண்ணிருக்கான் லேபரிந்த் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவன் யுஃபோரியா ட்ராக்ஸ்லாம் ஒரு லைவா ஒரு சின்ன கான்சர்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பான். தனியாக கான்சர்ட் இல்லை, ப்ளே பண்ணி இது பண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதுவுமே செம்மையாக இருக்கும். யுஃபோரியாலாம் வந்து உண்மையாகவே அவன் வந்து ஒரு எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி அவனை. பட் அந்த இதில் ஸோ அதில் பேசிக்காக என்னன்னா அந்த ஷோவே வந்து எல்லாம் ஸ்கூல் பசங்களை பற்றி தான், டீன்ஸ் பற்றி தான். அவங்க பண்ற ஒரு விஷயமே வந்து டீன்ஸ் பண்ற விஷயமா இருக்காது. ஓகே, ரொம்ப ஓவர் த டாப்பா. ஆமா, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நானே சொல்லக்கூடாது. பட் எனக்கு ஷோ ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்டைலா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் ஆனா அவன் என்ன ஒரு மாதிரி கனெக்ட் பண்ண வர்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லைஃப் நீ சப்போர்ட் பண்ற அப்படின்ற அது டைட்டில் வச்சது காரணம் மேபி அதுவா இருக்கலாம். எனக்கு அது ஃபுல் இது தெரியல. ஸோ அதுல எடுத்த ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப டிரெக்டா போயிருப்பான். அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ஐ ஹேட் த வே யூ வாக், ஐ ஹேட் த வே யூ டாக். நான் தான் இருக்கலே உன்னோட பிக்கஸ்ட் ஹேட்டர் அப்படின்ற மாதிரியே சொல்லிதான் அவன் இது பண்ணுவானே. இல்ல ஒரு லைன்ல என்ன சொல்லுவானா, ஃப்ரெண்ட்லி ஜாப்ஸ் அவன் சொல்ற காமிக்கான டோன் என்ன, when I see you stand with sexy redன்னு ஒரு ரீசெண்டா ஒரு பொண்ணு ஒருத்தி பாடிட்டு இருக்கா. ஓகே, கஸ் பண்ணலாமா? when I see you standing with sexy red, I see two bad bitches அப்படின்னுவான். சேயிங் அவனையும் வந்து ஆமா அவனையும் ஒரு இது சொல்லுவான். அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ல வந்து இது வந்து என்ன 20 vs 1 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேக் கேட்பான். ஏன்னா ட்ரேக் தனியா இருக்கான், எல்லாருமே அவனை தான் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு கென்ட்ரிக் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னா, இதுதான் 20 vs 1. ஏன்னா யூஸ்வலா ட்ரேக் வந்து கோஸ்ட் ரைட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவான் அப்படின்றது அவன் மேல ஒரு இது. ஸோ நான் வந்து 20யுமே நான் போட்டு தள்ளணும்னா கூட நான் தனியா இருந்து பண்ணுவேன், நீ எத்தனை பேர் வச்சு எழுதினாலும் நான் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பான். இவ்வளவு வெறுப்பை வச்சுக்கிட்டானா இவ்வளவு நாள் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது கேட்டு. எனக்கு இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசிடலாமேப்பா. ஆமா, அதுல இருந்து என்ன சொல்லுவான்னா, அவன் என்னன்னா டக்குன்னு சீரியஸா போவான், டக்குன்னு 2 ஜோக் அடிச்சிருவான். அவன் வந்து ஐ ஹாவ் அ சன் டு ரைஸ் பட் யூ நோ நத்திங் அபவுட் இட் அப்படின்றான். உன் குழந்தை இருக்கு பட் நீ வளர்க்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் வந்து இது நான் மட்டுமா இல்லைன்னு தெரியல, பட் நீ வந்து அந்த என் வேர்ட் யூஸ் பண்ணும் போதே எனக்கு நீ யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ்வலா வந்து மிக்ஸ்டு பீப்புள் யூஸ் பண்ணா அவனை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கும் அப்பா வந்து பிளாக் தான், ஸோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எதுவும் இல்லை. அவன் வந்து அநியாயத்துக்கு ஒன்று கக்கி வச்சிருவான் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து செம பாப்பா இருக்கும், செம வைவா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ யுஃபோரியா வந்து எல்லாருமே சரியான ரெஸ்பான்ஸ், இது செம்மையா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஸ்ஸே வீக்கா தான் இருந்துச்சு ட்ரேக்குன்னு சொல்லிட்டு. யுஃபோரியா தான் அப்போ அந்த டைம்ல டக்குன்னு உடனே சார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா ஜென்ரலா கென்ட்ரிக் அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, உன் பாட்டு சார்ட் ஆகாது பெருசா, எல்லாரும் கேட்பாங்க. பட் ஆனா அது வந்து டக்குன்னு இதாயிடுச்சு. பில் போர்ட்லயும் சரி இதுலயும் சரி ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கட்டு இது வந்து ஏப்ரல் எண்ட்ல மே ஸ்டார்டிங்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 நாள் 5 நாள் அந்த 1 வீக் வந்து தொடர்ந்து ஒன்னு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ணது டைம் லைன் படி வந்து 6/16 ஒரு நாள் காலங்காத்தால 6-14 ரிலீஸ் பண்ணான். இது வந்து ட்ரேக் ரெஸ்பாண்டே பண்ணல, டக்குன்னு ரிலீஸ் பண்ணா. அதுல சொன்ன நிறைய விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி 6/16 நிறைய விஷயம் சிக்னிஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருந்தானுங்க. என்னன்னா இந்த ஒருத்தர் இருப்பாரு, ஐயோ சார், அதுல 6/16 வந்து அது எனக்கு டக்குன்னு பேர் தெரியல, பட் அதுல ஒருத்தனோட ஒரு
ஃபேமஸ் ஒரு கேஸ் இருக்கு. அத வந்து ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தனோட ஒரு கேஸ் இருக்கும். அதோட ஒரு இது. அப்புறம் டூபாக்கோட டெத் டேவோ இல்ல பர்த்டேவோ ஏதோ ஒன்று இருக்கு. அதுல என்ன பண்ணுவானா, அந்த கவர் ஆர்ட் வந்து ஒரு கிளவுஸ் இருக்கும் அண்ட் இன்னும் 2-3 பில்ஸ் இருக்கும். அது வந்து ஜூம்ட் தான் இருக்கும். அண்ட் இது வந்து யூடியூப்ல தான், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணல, யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ணிருப்பான். யூடியூப் இன்ஸ்டாலே போட்டிருப்பான். 616 ஏன் வச்சிருப்பான்னா, யூஸ்வலா ட்ரேக்கோட எல்லா ஆல்பம்லயும் வந்து டைம் ஸ்டாம்ப் ஒரு ஏரியா அப்படி வச்சு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ 5:15 at Toronto அந்த மாதிரி நிறைய பாட்டு ரிலீஸ் பண்ணுவான். அது இது இல்ல என்ன சொல்ல வரானா வந்து, இது ஆக்சுவலா வந்து ட்ரேக்கோட வீட்ல எடுத்த ஒரு போட்டோ. ஓகே. சிக்னிஃபைங் கென்ட்ரிக்கோட யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரேக்கோட டீம்ல இருக்காங்க. ஓகே. உங்க டீம்ல இருக்கிறவனே எனக்கு ஒருத்தனை தெரியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருப்பான். அதுல பாட்டிலுமே அவன் நிறைய சொல்ல வர்றது என்னன்னா, உன் கூட இருக்கிறவங்களே வந்து உன்னோட ஃபால் ஆஃப் வெயிட் பண்றாங்க, யாருமே வந்து உன் லைஃப் பிடிக்கலனாலுமே அது உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லுவான். அண்ட் அதுல வந்து நிறைய ட்ரேக் யூஸ் பண்ற பில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமும் மென்ஷன் பண்ணி அவன் சொல்லுவான். அண்ட் சொல்ல வரதே வந்து, உன் டீம்ல ஒருத்தங்க இருக்காங்க, அது நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு இப்ப புரியாது, பட் கூடி சீக்கிரம் புரியும் அப்படின்னு சொல்லுவான். அது ஏன்னா அன்னைக்கு வந்து 12 மணிக்கு வந்து ட்ரேக் இன்னொரு டிஸ்ட்ராக்ட் ரிலீஸ்க்கு வச்சிருந்தான். அது வந்து யூஃபோரியாக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக வச்சிருந்தான். அதை வந்து இவன் அதுக்கு முன்னாடியே வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ட்ரேக்கோட டிஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க லைட்டா, உண்மையா சொல்லணும்னா. அண்ட் அதுலயுமே அவன் கென்ட்ரிக்கு மட்டும் ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டான். அவனுக்கு வந்து ஏசாப் ராக்கியும் பிடிக்காது. ஏன்னா ரிஹானாவோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ட்ரேக் தான். பட் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அதில் அவன் வந்து யூ ரேப் லைக் யூ கோயிங் டு ஃப்ரீ த ஸ்லேவ்ஸ். அவனும் கொஞ்சம் எனக்கு அவனோட இது எனக்கு வந்து, நான் வந்து டீம் கென்ட்ரிக் தான். பட் ஆனா அது கேட்கும் போது எனக்கே அங்கங்க சிரிப்பு வந்துச்சு. அவன் வந்து கென்ட்ரிக் மேல எடுத்த ஷார்ட்ஸ்லாம். ஸோ ஃபேமிலி மேட்டர்ஸ்ல அவன் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நிறைய விஷயம் சொல்லுவான். அது ஆக்சுவலி கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். அவன் ட்ரேக்கோட அந்த நைட் 12 மணிக்கு அவன் அந்த ரிலீஸ் பண்ண டிஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அதில் அவன் என்ன சொல்லிடுவான்னா, நீ வந்து உன் ஒய்ஃபோட இன்னும் மேரேஜ் பண்ணல, இவ்வளோ நாள் குழந்தை இருக்கு, நீ பண்ணல, அண்ட் யூ கைஸ் லிவ் அபார்ட், தனித்தனியாக தான் வாழ்றீங்க. அண்ட் அவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுவான்னா, யூ ஹிட் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுவான். நிறைய சொல்லுவான். அண்ட் கென்ட்ரிக் வந்து ஒரு கசின் இருக்கான், பேபி கிம் அப்படின்னு. அவனே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வரான். ஸோ அவன் கசினா? ஆமா, அவன் கசின் தான் அது. ஸோ யுவர் சாங்ஸ் ஆர் ஒன்லி குட் வென் ஹீ புட் இஸ் பென் டு இட் அப்படின்ற மாதிரி நிறைய அவன் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். சரி, இது கேட்டு முடிக்கிறேன், எனக்கு அடுத்த டிங் 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 டிங்னு வருது. அவன் அந்த ரிலீஸ் பண்ண வித்தின் 20 மினிட்ஸ்லயே அடுத்த இது யாரு, கென்ட்ரிக். ஆமா, அந்த மாதிரி உடனே ரெஸ்பான்ஸ் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவன் இதுவே வந்து நீ ரிலீஸ் பண்ணோன்னு அவன் ரிலீஸ் பண்ண பப்ளிஷ் அன்லிஸ்டட்ல போட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வச்சோடனே டக்குன்னு கொடுத்த மாதிரி தான் உடனே ரிலீஸ் பண்ணிருப்பான். இது யாரும் டைஜஸ்டே பண்ணவில்லை. அது எல்லாருமே வந்து ஓகே ட்ரேக் ஏதோ பண்ணிருக்கான்னு சொன்ன அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சவங்க எல்லாருமே அப்படியே அந்த பிளே எப்போ வந்து நான் பிளேன்னு கொடுத்தனோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாயை திறக்க ஆரம்பிச்சேன். நான் அப்படியே அப்படி உண்மையாவே ஜா டிராப் ஆகி முடிஞ்சு இதுவே. ஏன்னா மீட் த கிராஹம்ஸ்ன்றதான் பாட்டு பேரு. இந்த ஆல்பம் மட்டும் எப்படி இருக்கும்னா, அந்த கிளவுஸோட ஒரு பிக்கர் வியூ இருக்கும். சோ இது வந்து பெயிட் தான், உன்னை நான் பெயிட் பண்றதுக்கு தான் இந்த பாட்டு, இதுதான் ஆக்சுவல் சாங்ன்ற மாதிரி மீட் த கிராஹம்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ஆல்கெமிஸ்ட்னு ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவன் ப்ரொடக்ஷன் எல்லாமே செமையா இருக்கும், ரொம்ப ஈரியா, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ப்ரொடியூசர் தான். அவர் யாரோட கொலாப் பண்ணாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து மீட் த கிராஹம்ஸ்னா என்னன்னா, கிராஹம்ஸ்ன்றது ஆக்சுவல் ட்ரேக்கோட பேரு. ஓகே, ஆப்ரே கிராஹம்ஸ்ன்றது அவன் பேரு. அவன் ட்ரேக்கோட ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தனையும் அட்ரஸ் பண்ணி தான் இந்த பாட்டு. ஓகே, அண்ட் இட்ஸ் a 6 minute சாங். 20 நிமிஷம் போட்டிருந்தா கூட எல்லாரும் உட்காந்து கேட்டிருப்பானுங்க. அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடானஸ்ன்னு ஆரம்பிப்பான். அந்த பீட்டே வந்து ஒரு மாதிரி, அதான் வந்து ஸ்டோரி போடும்போது சாவு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டேன். லிட்ரலா அது வந்து டெத், அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடானஸ்ன்னு அவன் பையனை அட்ரஸ் பண்ணி பாடுவான். அவன் உங்க அப்பா பண்ணது எல்லாமே நீ பண்ணாத, நல்ல பையனாரு. ஆமா, நல்ல பையனாரு, உங்க அப்பா பண்ணது எல்லாமே பண்ணாத. he spends money on women, பட் நீ அதை பண்ணாத. நீ மிக்ஸ்டா இருந்தாலும் உனக்கு அது பர்பஸே பண்ணலனாலுமே வந்து ஜிம்முக்கு போ. அப்பாவோ ஒருத்த பிள்ளைக்கு என்னென்ன சொல்லுவானோ அது எல்லாமே அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவானா, ஐ விஷ் யுவர் கிராண்ட்பா ஹேட் வோர் அ காண்டம். அப்பனா உங்க அப்பாவும் பிறந்திருக்க மாட்டாங்க, அவங்க தாத்தா அப்படி அதுவும் பிறந்திருக்க மாட்டாங்க, நீயும் வந்திருக்க மாட்ட, அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். இது வந்து இப்போ உனக்கு புரியாது, பட் இப்போ உனக்கு புரியலனாலுமே பிளே திஸ் வென் யூர் 18 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை முடிப்பான்.
நான் எனக்கே பாவம் ஆயிடுச்சுன்னா எனக்கு லிட்டரலா வந்து நான் இது வந்து ஒரு ஃபன்னான பேக் அண்ட் ஃபோர்த் போகும், நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாள் ரிலீஸ் கென்ட்ரிக் வந்து சாங் ரிலீஸ் பண்றதுக்கே டைம் எடுப்பான். ஸோ வருது ஒரு மாதிரி அந்த எப்பவுமே ரேப் பீஃப்னா அப்படிதான் இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த் போகும், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ளேயே அடிச்சுப்பானுங்கன்னு. பட் இவன் இப்படி இது வந்து என்னன்னா இது பீஃபையும் தாண்டி நீ ஏன் இப்படி பண்ற, வா இங்க வா, நான் உன் குடும்பத்துக்கிட்டே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இது பண்ண வச்சுட்டு அவன் சொல்லியிருப்பான். ஸோ இதுதான். ஏன்னா ஜென்ரலா வந்து எப்பவுமே பிளாக் மேன்னா லைக் ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டி ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்து ஜெயில் புஷ்அப்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீ வந்து உங்க அப்பா பண்ணது பண்ணாத அந்த மாதிரி சொல்லி அது முடிப்பான். செகண்ட் அது அது அந்த லைன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து டியர் சாண்ட்ரா அப்படின்னு ஆரம்பிப்பான். அது வந்து அவங்க அம்மா. ஓகே, அவங்க அம்மா உங்க அப்பா ஐ மீன் உன் பையனை பத்தி நான் சொல்ல போறேன், பட் இதெல்லாம் நீ டினை பண்ண முடியாத அலிகேஷன்ஸா இருக்கும். அண்ட் வந்து டென்னிஸ்ன்றது அவங்க அப்பா, சாண்ட்ரான்னு அவங்க அம்மா. டென்னிஸ்ன்னு சொல்லிட்டு தி நர்வ் ஆஃப் யூ கேவ் பர்த் டு மாஸ்டர் மேனிபுலேட்டர் அப்படின்றவான். அப்படி சொல்லிட்டு இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடுவான் 2 பேரையும். அவங்க அப்பா அம்மா உன் பையனை பத்தி நான் கொஞ்சம் சொல்ல போறேன், சிட் டவுன் அண்ட் லிசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யுவர் சன்ஸ் சிக் மேன் வித் சிக் தாட்ஸ், ஐ திங்க் கைஸ் லைக் ஹிம் ஷுட் டை அப்படின்றான். இவ்வளோ இவ்வளோ உள்ள வச்சுக்கிட்டு இவ்வளோ அவன் சொல்றது எல்லாமே சொல்லுவான். ட்ரேக் வந்து பியர்ட் வளர்த்தது வந்து எவ்வளோ ஃபிட்னு பண்ணணும்னு எங்களுக்குள்ள நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவான். அண்ட் அவனுக்கு வந்து ரொம்ப டீப்பா போவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஹி ஹேட்ஸ் பிளாக் விமன். அவன் வந்து ஹைப்பர் செக்ஷுவலைஸ் பண்ணி, ஏன்னா அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு, ட்ரேக் மேல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய பண்ணது இருக்கு. இது மாதிரி அவன் பிளாக் விமனை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி தான் அவன் பாட்டுல வந்து இப்படி காமிக்கிறான். எல்லாருமே ட்ரேக் மேல வந்து ஓரத்துல இருந்த ஒரு விஷயத்த வந்து நோண்டி 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 அப்படியே அந்த பாட்டு ஃபுல்லாவே அவன் வந்து இது பண்ணிருப்பான். அண்ட் என்னன்னா இன்னும் நான் உண்மையா சொல்ல போறேன், அவன் ஓவியோன்னு அவனோட குரூப் பேர், அது ட்ரேக்கோட இது பேரு. அவன் வந்து செக்ஸ் அஃபெண்டர்ஸை வந்து மந்த்லி அலவன்ஸ்ல அவன் குரூப்ல வச்சிருக்கான். அவனே ஒரு பிரெடிட்டர் தான். அவன் முன்னாடி வந்து சில்ட்ரன் வச்சுட்டு இருக்க முடியாது. அண்ட் எல்லா லெப்ரான் கரிலாம் வந்து பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், அவங்க எல்லாம் சொல்லி கீப் யுவர் ஃபேமிலி அவே ஃப்ரம் ஹிம். அவன் அது வந்து எனக்கு வந்து டெய்லி போதுண்டா பாடி ஆயிட்டான்டா அவன். நான் எனக்கு கேட்டுட்டு எனக்கு அந்த பீட் ஆரம்பிச்சோடனே எனக்கு பாவம் முடிஞ்சு. அந்த அதுல எனக்கு தெரிஞ்சு ஆல்கமிஸ்ட்னு பார்த்தோடனே ஓகே இவன் வந்து இது வரைக்கும் ஃபன்னா ஒரு மாதிரி அப்பப்போ லைட்டா போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்து டிரெக்டா இப்படி ஃபேமிலி அட்ரஸ் பண்ணி பண்ணானோடனே எனக்கு அங்கேயே இதாயிடுச்சு. இவன் வந்து அது மட்டும் என்ன பண்ணானா லைக் ட்ரேக்குன்னு மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி சைல்டு அஃபெண்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அதுல இவனோட ஒரு பார்ட் வந்து மேஜர் பார்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் இவன மாதிரி predators இருக்கிற ஒரு இடத்துல வந்து யூ ஷுட் நாட் ஹேவ் யுவர் சைல்ட் அரௌண்ட் கைஸ் லைக் ஹிம். அவன் கூட வளர்ற குழந்தையே வந்து அவன் வச்சுக்க கூடாது. அவன் குழந்தை வச்சுக்க வாழவே உனக்கு தகுதி இல்ல. அந்த லெவலுக்கு தான் போவானே அந்த பாட்டுல. இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து கட்டு டியர் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்ற மாதிரி ஆரம்பிப்பான். பட் இப்போ வந்து அது ட்ரூத் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனா அவன் வந்து ஹி ஷுட் பி வாட்சிங் ஃப்ரோசன் அந்த மாதிரி போயம்ஸ் ஃப்ரோசன்லாம் கூட பண்ணணும். பட் ஆனா இப்போ என்னன்னா லிட்டரலா ட்ரேக் வந்து 37-40 year old. பட் அவன் பண்ற விஷயம் வந்து கேம்பிள் பண்றதா இருக்கட்டும், காசு நிறைய இழக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஊரா போய் பார்ட்டி பண்றது வந்து ஒரு 20-25 ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீ பண்ணலாம். பட் நீ இப்படி வளர்ந்து நீ இவ்வளோ கல்ச்சர்ல இவ்வளவு பெருசா இருக்கும் போது நீ வந்து பார்ட்டிய அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல ப்ரொமோட் பண்ண அப்படின்னா உன்னை கேட்கறவங்களும் சரி, அது கன்சியூம் பண்றவங்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் வரும். என்னதான் கென்ட்ரிக் வந்து அவங்க சொல்ற விஷயம் இருந்தாலும் கென்ட்ரிக் பேசுறது வந்து இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற டீப்பஸ்ட் சீக்ரெட் ஒன்று இருக்கு அப்படின்னாலுமே அவன் ஏதாவது ஒரு பாட்டுல ரிவீல் பண்ணிடுவான். இப்ப யார்கிட்டயுமே அதனால அவனுக்கு அகெயின்ஸ்டா அவங்க கிட்ட பாயிண்டே இருக்காது. அந்த மாதிரியான அவங்க ஒரு ஆல்பம்லயுமே வந்து அதனாலதான் அவன் டைம் எடுக்கிறதுக்கான காரணமும். இப்போ வந்து அவன் அந்த புட்லிசர் பிரைஸ் வாங்கின ஒரே மியூசிஷியன் நினைக்கிறேன் அந்த டேமோட ஆல்பம்க்கு. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும்னா எல்லாமே லைஃபோட ஒரு விஷயம் இருக்கும். லஸ்ட்னு ஒரு பாட்டு இருக்கும், லவ்னு இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், எலிமெண்ட்னு ஒரு பாட்டு. அண்ட் அதுலயும் எப்படி விளையாடுவானா அந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கேட்டா ஒரு இதுல இருக்கும். ஒரு லேடிஸ் ஆவாங்க, அதுல இருந்து ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். பட் எண்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் போனீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணானே செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணும் போதே. ஸோ ஒருத்த வந்து இவ்வளவு மைண்ட போட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அகெயின்ஸ்டா நீ போறதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல வந்து அவன் விமன் அதான் அவன் பொண்ணை அட்ரஸ் பண்ணி பாடிடுவான். கடைசியில ட்ரேக்கே வருவான். டியர் ஆப்ரின்னு வந்து ஐ டோன்ட் ஹேவ் a hating bone in my body அப்படின்னு டே பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஹேட்டிங் போன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் என்ன சொல்லுவான்னா
நீ வந்து எங்களுக்கு நாங்க அதாவது பிளாக் பீப்புளா இல்ல மக்களா வந்து நீங்க பிலீவ் பண்றதுக்கு நீ எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல, இவ்வளவு நாள் நீ இருக்க. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, அவன் மசில்ஸ்க்கு சர்ஜரி பண்ணியிருக்கான், அவன் வந்து ரிலிஜனை பத்தி போய் சொல்லியிருக்கான். ஸோ எல்லாமே இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஈ ஷுட் டை, ஹி டிசர்வ் டு டை, அவன் வாழ்றதுக்கு அப்படி வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ஜென்ரலா. அதுவும் கென்ட்ரிக் அந்த மாதிரி யாரையுமே சொன்னது இல்லை. ஸோ அவன் ஒரு பியர் ட்ரேக் மாதிரி ஒரு பெரிய ஆளை சொல்றான் அப்படின்னா வந்து கண்டிப்பா அது வந்து ரொம்ப இது மாதிரி நடக்கிறதே ஒரு அரிதுதான். இதுல விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து பேக் அண்ட் ஃபோர்த். நானும் எந்திரிக்கிறேன், இப்ப என்ன வந்திருக்கு, இன்னைக்கு காலையில் யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படிதான் எனக்கு இருந்துச்சு டெய்லி பாக்குறதுக்கு. எடுத்தோடனே ட்விட்டர் போவேன், ஒரு 4 லிரிக் இருக்கும், ரைட்டரா நெஞ்சு புடிச்சிட்டு அப்படியே 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 ஸ்ட்ரீமிங் போறதுதான். இதுல இன்னும் நம்ம என்ன சொல்லியிருப்பான்னா, இது I thought it would be a friendly exhibition within the game. Like நம்ம ரேப் கேம்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்லியா. பட் ஆனா நீ எப்ப ஃபேமிலியோட இது வந்து integrity will be lost when the metaphors don't reach you அப்படின்னுவான். நான் சொல்றதெல்லாம் ஒரு வகையில நல்லது தான் நான் சொல்றேன், அது புரியல, பட் ஆனா நீ இங்க போயிட்ட. ஸோ இதுக்கு மேல there is no going back. இதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு விட்டானா அந்த பாட்டுல சொல்லிய. சத்தியமா நீங்க லிரிக்கோட கேட்டீங்கன்னா யாருன்னே தெரியாது, பாவம்பா அந்த தம்பி அந்த மாதிரி ஒரு சொல்ல தான் பண்ணிருப்பான். இது ஆக்சுவலி எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்கும். யூஸ்வலா ஜென்ரலா மியூசிக் ரியாக்ட் பண்ற நிறைய பேஜ் இருக்கு, அதுல போடுற எல்லாருமே வந்து இப்படி அதுவே ஒரு மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் பாக்குறதே நல்லா இருக்கும். நான் இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறமே எல்லா ரியாக்ஷனுமே பார்த்தேன், ஏன்னா லிட்டரலா எனக்கு அப்படிதான் இருந்தது. அண்ட் இது ஒரே ஒரு விஷயம், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், டர்னிங் த டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. ஓகே. பையன் வந்து அப்பாவுக்கு பிளே பண்ணுவான் மியூசிக், அவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அந்த பேஜ்ல இருக்குன்னா கண்டிப்பா பாருங்க, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஜெனுவினா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபீல் பண்றோமோ, அவங்க அப்பாவுக்கும் நல்ல மியூசிக் தெரியும், அவங்க அப்பாவும் கம்போசர் தான், மெயினா ஹிப்ஹாப் தான் பண்ணுவாங்க. ஸோ இவன் வந்து அவனை ஒரு கிக்கடி காணிய ஃபேனா ஆக்குறதுல நான் அப்படியே ஒரு லைனா பார்த்துட்டு இருந்த டைம். அண்ட் அவங்களோட ரியாக்ஷனும் இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது அவன் என்ன சொல்லுவான்னா, முடிக்கும் போதே ரொம்ப ஈரியா இருக்கும் அந்த பாட்டு. அது நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் இந்த ஆஃபீஸ்ல ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டு இருக்கும் போது இன்னொரு கலீக் வந்து, இது ரொம்ப டார்க்கா இருக்கு, தயவு செய்து இதை ஆஃப் பண்றீங்களா, அவங்களுக்கு கண்டெக்ஸ்டே தெரியாது. அண்ட் இது வந்து நான் காலையில ஒரு ஐ திங்க் நமக்கு டைம்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் அப்பதான் தூங்கி எந்திரிச்சேன்னு நினைக்கிறேன், அது 10-11 அந்த டைம்ல நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு செகண்ட் நம்பவே முடியல, இப்படி ஒரு பாட்டு இந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் அவன் மீட் த கிராம். அண்ட் அவன் பண்ண ஒரு நுணுக்கமான விஷயம் வந்து, முன்னாடி சம்பந்தமே இல்லாம ஒரு இன்ஸ்டாக்கு மட்டும் ஒரு 6 மினிட் ரிலீஸ் பண்ணி, இதுல என்னன்னா அவன் விளையாட்டுக்கு பண்ற பாட்டுமே நல்லா இருக்கு. அவன் விளையாட்டுக்கு டிஸ் பண்றதும் சரி, ஸ்னிப்பட் விட்டாலும் சரி, அது வந்து எதுவுமே ட்ரேக்கால மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஏதோ ட்ரேக் ஓரளவுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிற டைம்ல முடிச்சு விட்டான். நான் இன்னைக்கு ஒண்ணு கேட்டுட்டு உனக்கு. ஆமா, அன்ரிலீஸ்ட்ல கூட அவன் விடுறது இல்ல. எதுலயுமே அவன் வந்து ஆக்சுவலி ரொம்ப சிக்னிஃபிகண்டான அந்த மாதிரி கென்ட்ரிக் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஆக்சுவலி உங்களுக்கு பெருசா அமெரிக்கன் கல்ச்சர் தெரியல, இல்ல பிளாக் பீப்புள் பத்தி தெரியலனாலுமே உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் அவன் பாடுறதுல. ஏன்னா அந்த மிஸ்டர் மொரால் லாஸ்ட் ஆல்பம்லயுமே வந்து அவனே சொல்லிடுவான், நான் என் கான்ஃபிடன்ஸ் இழந்துட்டேன், எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல இவ்வளவு நாள், அதனால தான் நான் ரிலீஸ் பண்ணல. அண்ட் அவனுக்கு வந்து சின்ன வயசா இருக்கும் போது ஹவு பிளாக் பீப்புள்னாலே கேஸ், அவங்களுக்கு மேல ஒரு பெரிய ஜெண்டர் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா ஒரு இது இருக்கும். அவனுக்கும் சின்ன வயசுல அங்கிள் மேல இருந்துச்சு, அது இப்போ வரைக்கும் எனக்கு இருந்துச்சு, பட் ரீசெண்டா தான் எனக்கு மாறுச்சு அப்படின்னா சொல்லுவான். இதெல்லாம் யாருமே ஜென்ரலா பேசாத ஒரு விஷயம். ஸோ அந்த பாட்டை முடிக்கும் போதே வந்து அந்த மல்டிபிள் டைம்ஸ் யூ லைட் அபவுட் திஸ்ன்னு மாத்தி மாத்தி சொல்லுவான். அப்படியே எனக்குலாம் வந்து வாய் அப்படியே பொழந்துக்கிட்டே போச்சு, டே போதுண்டான்னு. கடைசியில வந்து திஸ் இஸ் நாட் அ ரேப் பேட்டில், திஸ் இஸ் அ பேட்டில் வித் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். ஓகே, இது வந்து ரேப் பேட்டில்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ உன் வாழ்க்கையில நீ வந்து என்னென்ன பண்ணிருக்கேன்னு நீ வந்து அனலைஸ் பண்ணிப்பாரு. ஆமா, உன்னை நீ அனலைஸ் பண்ணு, உன்னை நீ மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வழிபாரு. ஆக்சுவலி அதுல இருந்து டக்குன்னு அதுல இருந்து அந்த ஒரு ட்ராக்லயே நிறைய விஷயம் இருக்கு. நீ இவ்வளவு பேரு சைல்ட் அஃபெண்டர் நீ. அண்ட் இதுல ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து அவன் கான்சர்ட்ல வந்து அவன் ஏஜ் 17-16 ஒரு பொண்ணு வந்தாலே அவகிட்ட ஃப்ளர்ட் பண்றதோ இல்ல அவளை டச் பண்றதோ ட்ரேக் பண்ணிருக்கான். அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து மில்லி பாபி ப்ரௌன் ஒருத்தி இருப்பா, அவ வந்து 16 ஏஜ்ல இருக்கும் போதே இவன் டெக்ஸ்ட் பண்ணா அப்படின்ற மாதிரியுமே நிறைய சர்க்குலேட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணி மாட்டினது உண்டு. ஸோ இந்த ஆல்பம், இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே வந்து லிட்டரலா எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு மியூசிக் கேட்கற எல்லாருமே ஒரு ஷாக் ஸ்டேஜ்ல. இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரணம் இந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே,
அதனாலதான் அது ரொம்ப வைடா. யூஃபோரியானால இல்ல, ஆக்சுவலி யுஃபோரியாவும் ஒரு விஷயம் தான், அதுவும் இருக்கு. பட் ஆனா இது வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன்னா ஜென்ரலா ஒரு ஆர்டிஸ்ட் மேல அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவன் பண்ணது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இது. அண்ட் நீ வந்து இந்த புள்ளைய பெத்ததே தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ண மாதிரி பாடிருப்பான். அண்ட் அவன் பிள்ளைக்குமே வந்து எனக்கு அதான் நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. ட்ரேக்குக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தா ரூம்ல போயிட்டு இதான் ப்ளே பண்ணுவான். நிறைய இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு சேஞ்ச், லைக் அந்த கல்ச்சர் சேஞ்சிங்கா வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா வந்து இதுதான் இது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே சரி, இதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெருசா வராது. ஸோ அதுதான் இது. அதுக்கு வந்து பதிலா ட்ரேக் ஒன்றும் பண்ணல. இப்போ ட்ரேக் ரிலீஸ் பண்ணான். ஓகே, நீ போடா, இதுக்கு மேல நீ பண்ணா என்ன பண்ணலனா என்ன. அவன் என்ன பண்ணானா, இந்த அலிகேஷன்ஸ்லாம் இல்ல, நான் தான் இந்த நியூஸையே வந்து வெளியே விட்டேன், நீ கேட்கணும் அப்படிங்கறது யாரும் மதிக்கல. அந்த இதோட முடிஞ்சு. இதுக்கு மேல நீ என்ன ரிலீஸ் பண்ணாலுமே வந்து இட் வில் மேக் நோ சென்ஸ். ஆமா, ஏன்னா நாங்க ஒன்னு நினைச்சதும் சரி, கென்ட்ரிக்கே சொல்லிட்டோம் அவனை பத்தி. இப்படி இண்டஸ்ட்ரியில ஒருத்தனே வந்து இப்ப ஆக்சுவலி யூஸ்வலா எங்க மணி அதிகமா ஃப்ளோ ஆகுதோ ஏதாவது ஒரு விஷயம் அங்க இருக்கும் அப்படின்றது ஜென்ரலா அப்படி சொல்லுவாங்க. பட் நிறைய விஷயத்துல அது இல்லாம இருந்திருக்கு. பட் ஹாலிவுட் மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்து ஆப்வியஸா இருக்கும். அண்ட் ட்ரேக் வந்து இப்போ ரீசெண்டா நிறைய மில்லியன்ஸ் கணக்குல கேம்பிள் பண்ணி கேம்பிளிங்ல வந்து அவன் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இட்ஸ் லைக் நீ இதுலயும் ஒரு லைன்ல சொல்லுவான், யூ 37 பட் யூ ஆக்ட் லைக் 7-year-old அப்படின்வான். எங்க அவன் விடவே இல்லை, ஒரு இடத்துலயுமே விடல. எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா அது கேட்கும் போது ட்ரேக்கோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னா அது நினைக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. ஸோ இந்த டிஸ் வந்து ஆக்சுவலி அதுதான். இது பாட்டு கேளுங்க எல்லாரும். ஸோ அண்ட் நான் ஏன் இவ்வளோ பாட்காஸ்ட்ல ஆப்வியஸா ரியாக்ஷன் நான் என்ன சொல்றேன்றது புரியாது. நான் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா சொல்லியிருந்தேன்னா நீங்களே வந்து இந்த சாங்கோட ரியாக்ஷன் ரெண்டுத்துக்கும் வந்து இன்டர்கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ட்ரேக்குக்கும் இதுக்கும் எல்லாம் ஒரு மாதிரி மூவ்மெண்ட்ல இருப்பானுங்க. கட்டும் இந்த பாட்டு வரும், அப்படியே ஸ்டிஃபா வந்து தலையில கை வச்சு த ஹோல் வேர்ல்ட் ஃபெல்ட் சாரி ஃபார் ஹிம் ஒரு வகையில. பட் அதனாலதான் இப்ப எல்லாருமே வந்து இது எல்லாரும் டீம் கென்ட்ரிக் தான். இது வந்து யாருமே ட்ரேக்குக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த பீஃபோட ஒரு ஜிஸ்டா இல்ல ஒரு விவரமா வந்து நடந்தது. இதுதான் பேக் அண்ட் ஃபோர்த்தா. பட் இதுக்கு வந்து ஜென்ரல் மியூசிஷியன்ஸ் இவங்க 2 பேர் கூடயுமே ஃப்ரீக்வெண்டா கொலாபரேட் பண்ணவங்களோ இல்ல எப்பவாச்சும் கொலாபரேட் பண்ணவங்களோ இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா ஆர்டிஸ்ட்? ஆக்சுவலி அவங்க நம்ம ஊர்ல வந்து இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்தியா கிளிட்ஸ் எடுக்கிற மாதிரி. ஆமா, அது ஆக்சுவலி எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்டா சொன்னது வந்து ட்வீட்ஸ் தான். யூஸ்வலா வந்து ஆர்டிஸ்ட் பேசுறது வந்து ட்வீட்டா தான் போடுறது தான் வந்து கென்ட்ரிக் வந்து ட்ரேக்கை வாஷ் பண்ணிட்டான், லைக் தேர் இஸ் நோ வேக்கிங் அப் ஃப்ரம் திஸ் அப்படின்ற மாதிரி தான். சில பேர் வந்து நிறைய பேர் வந்து சைடால இந்த கிரேவியார்டோட ஒரு அதை மட்டுமே போட்டு விட்டுட்டு இருந்தானுங்க கொஞ்சம் பேரு. சில பேர் சொல்ற விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாலும் மெயின் திங் தட்ஸ் ஹேப்பனிங் இஸ் லேபிள் இஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். அதுதான் இதுல ஒரு மெயினான. இப்போ நான் இப்போ ரீசெண்டா வின்ஸ் டேபிள்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவனும் வந்து யூனிவர்சல் லேபிள் தான். அண்ட் அவனெல்லாம் வந்து அவன் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ வந்து இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகுது, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க என்டர்டெய்னிங்கா இருக்கீங்க, ஓகே. பட் இது உங்களோட ஒரு வல்னரபிலிட்டிஸ் இந்த சண்டேயை வச்சுட்டு ஒரு பிக் கார்பரேஷன் தான் காசு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு மீட்டிங் செட் பண்ணவே நான் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸோ, நான் 13 years அந்த லேபிள்ல இருக்கேன், பட் ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்ல. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்டூபிட் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அது வந்து கரெக்ட் தான். பட் எங்களுக்கு சண்டை வேணும். அந்த டைம்ல ஒரு ஹீட் அப் மொமெண்ட்ல வந்து அதுதான் என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, பட் ட்ரேக்கோட லாஸ்ட் ஆல்பம் வந்துச்சு. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி நெவர் மைண்ட்னு ஒரு டான்ஸ், லைக் யூஸ்வலா இந்த ஹவுஸ் டான்ஸ்னு ஹவுஸ் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணா. அதுக்கப்புறம் ஃபார் தி டாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப மீடியாக்கர் தான். அவன் ரீசெண்டா வந்து 21 Savageன்னு ஒரு ஆர்டிஸ்டோட கொலாப்ல ஒரு ஆல்பம் பண்ணான். அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அது செம்மையா இருந்தது. அண்ட் ஆக்சுவலி என்னதான் ட்ரேக் வந்து சொன்னாலுமே வந்து ட்ரேக்குக்கு வந்து லிரிக் எழுதுற டெண்டன்சிஸ் இருக்கு. அவன் வந்து நிறைய சாங்ஸ் நிறைய ட்ராக்ஸ்ல வந்து ரொம்ப டீப்பா நிறைய விஷயம், அவனோட ஃப்ளோவும் நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரேக் வந்து வி வாண்ட் மோர் ஆஃப் இட்னு இருக்கும். பட் ஆனா ஹீட் ராதர் மேக் லைக் பாப் டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகிற மியூசிக் தான், காசு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோனுக்கு அவன் ஃபர்ஸ்டே போயிட்டான். அது வந்து அப்படியே அது போக 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 ஃபேட் ஆயிடுச்சு ரொம்ப. அதுதான் வந்து எல்லாருக்குமே லைக்
இவ்வளவு பேர் உன் பாட்டு கேட்கும் போது ஒய் நாட் இப்பதான் இப்ப நீ வந்து ஃபுல் பிளாக்கா இருந்ததுன்னா நீ வந்து பேசியிருப்ப, நீ மிக்ஸ்டா இருக்கறனாலதான் இப்படி பண்றன்ற ஒரு விஷயமே வந்து சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அண்ட் கென்ட்ரிக் வந்து எவ்வளோ கேப் விட்டு ரிலீஸ் பண்ணாலுமே அவனுக்கு வந்து கான்ஸ்டன்டா வந்து ஒரு சர்ஜ் இருந்துட்டே. ஆமா, எப்பவுமே அது இருக்கும். நொரால் வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? ஆமாண்ணா, 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 கொலாபரேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இது. ஆமா, இது வந்து இவ்வளோ கென்ட்ரிக் பாட்டு இவ்வளோ குட்டி டைம்ல யாருமே கிடைச்சது இல்லை. அதனால அது வந்து இது வந்து பெரிய பெரிய ஒரு டென்னிஸ் பிளேயர் ஒருத்தி இருக்கா, நயோமி ஒசாகான்னு. அவ செம்ம இன்னசென்ட்டா பேசுவா. அவ வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவ வந்து சைலண்டா ஐ திங்க் கென்ட்ரிக் இஸ் வின்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவா. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஆப்வியஸா யாருமே எக்ஸப்ட் ஃபார் பீப்புள் ஹூ லிவ் இன் டொராண்டோ வேற யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரேக் சைடு எடுக்கவே மாட்டாங்க. அண்ட் எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்தியால இதை பத்தி இவ்வளவு பேசுவான்னு நினைச்சே பார்க்கல. இந்தியால ஆக்சுவலா இருந்துச்சுன்ற. ஆமா, நான் இந்த இதுக்கு அப்புறமே இப்ப ரேண்டமா ஒருத்தங்க கிட்ட சொன்னாலுமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து ஒருத்தங்களா கூப்பிட்டு கதை சொல்லணுன்ற மாதிரியுமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். பேக் அண்ட் ஃபோர்த் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் போறாங்கன்றதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அண்ட் பட் இத்தனை பேர் அதை பத்தி மீம்ஸ் போடுறதும் சரி, இந்த அவங்களோட பீஃப் பத்தி பேசுறதே எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எஸ்பெஷலி எனக்கு அந்த மீம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகேயனும் என்ன பத்தி பேசி என் பத்தி பேசாத. ஆமா, சோ அந்த மாதிரி இது அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் இது ஆக்சுவலி நான் மெயின் இல்லை. பட் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இவ்வளோ சீரியஸான ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கு ட்ரேக்கோ வந்து ரெஸ்பான்ஸ் விட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு நாட் லைக் அஸ்ன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணான். லிட்டரலா இந்த டிஸ்ஸோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து செத்து புதைச்சு அதுக்கு மேல நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டான். கென்ட்ரிக் வந்து யூஸ்வலா அந்த மாதிரி டான்ஸ் நம்பர் பண்ண மாட்டான் பாட்டு, அந்த மாதிரி டக்கு ரிலீஸ் பண்ணிட்டான் ஒன்று. ஆக்சுவலி இப்போ இந்த டிஸ்லே வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரீமிங் சாங் அதுதான். நான் லாஸ்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல. அதோட கவர் ஆர்ட் எப்படி இருக்குன்னா, ட்ரேக்கோட மேன்ஷன் இருக்கும், ஒரு ஆப் இருக்கு, அதுல சைல்ட் ப்ரெடேட்டர்ஸ் இருந்தா ஒரு லோகோ வரும். அந்த லோகோலயே மேல மேல சின்ன சின்ன போட்டு ரிலீஸ் பண்ணிருப்பான். அதுல வந்து ஐசி டெட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பானே இந்த பாட்டை. இதுல வந்து என்ன, காம்டன்ல வந்து கிரிப் வாக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஒரு குரூப் தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேமஸான ஒரு டான்ஸ். அது டான்ஸ் தான் அது. ஸோ அவங்கெல்லாம் டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரேக்கை டிஸ் பண்ணி ஒரு டான்ஸ் நம்பர் போட்டான். ஸோ அது வந்து அது லிட்டரலா எல்லாத்தோட ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் இது வந்து ஸ்னூப் டாக் அவங்கலாம் அது ஒரு பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ செரீனா வில்லியம்ஸ் கூட விம்பிள்டன் நடிச்சுட்டு அவளோட அந்த காம்டனை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு கிரிப் வாக் பண்ணான். அது எல்லா ஒயிட் பீப்புளும் வந்து நியூஸ்ல தான் போட்டு ட்ராஷ் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அங்க இருக்கிற கேங்ஸ் பண்ற ஒரு விஷயம் அது பண்ற மாதிரி போட்டான். அதுக்கப்புறம் லிட்டரலா எல்லா டான்ஸும் சரி, எல்லா பார்ட்டியும் சரி, எல்லாத்துலயுமே அது போட்டிருக்கானுங்க. அண்ட் அதுல வந்து அவன் வந்து ஓவி ஹோ அப்படின்னு சொல்லுவான். ஹோனா அப்படின்னு ஓவியோவா ஓவி ஹோன்னுவான். அது வந்து கோரஸ்ல வரும். சோ எல்லா பார்ட்டியிலுமே வந்து ஓவியோன்னு சொன்னா அந்த சைட்ல இருந்து திருப்பி எல்லாரையுமே அப்படி சொல்ல வச்சுட்டான். சோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப டார்க்காவும் போட்டுட்டு கடைசியில இப்ப ஆக்சுவலி இப்ப நம்பர் 1 இருக்கிறதும் அந்த பாட்டு தான். ஒரு மிகப்பெரிய போரையே நடத்தி முடிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் யுஃபோரியா அப்போ தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு திடீர்னு ஸ்பாட்டிஃபைல நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்ன இவன் கென்ட்ரிக் பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கானேன்னா சொல்லாமல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கப்புறம் தான் போய் ட்விட்டர் பார்க்குறேன், பயங்கர சண்டை பில்போர்ட்ஸில் எழுதியிருக்கான். ஆனால் இது பெரிய பிரச்சனை போல. நான் பெருசாக ட்ரேக்கோட ஒர்க் ஃபாலோ பண்ணது கிடையாது, கென்ட்ரிக்கு மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கென்ட்ரிக்குமே ரொம்ப ஸோ கென்ட்ரிக்குமே ரொம்பலாம் டைட்டாக ஃபாலோ பண்ணதில்லை. பட் ஆஃப்டர் பிளாக் பேந்தர், டேம், அதுக்கப்புறம் தான். ஸோ அதான் எனக்கு இது வந்து இதை பற்றி அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி கூத்தாடி 2 பட்டு சண்டை போட்டிருக்கான், ஊருக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கணும். பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த லைக் தட்ல வந்து இல்லை நாட் லைக் அஸ்ல வந்து இந்த லாஸ்ட் பார்ட்ல ஒரு லைன் இருக்கும். அதுல வந்து என்னன்னா, எல்லாமே கென்ட்ரிக் வந்து அவனுக்கு ஒரு 3-4 வாய்ஸ் இருக்கு. எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது. பட் ஆனா ஒரு தீமுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாய்ஸ் மாத்திப்பான். லிட்டரலா அவன் வாய்ஸே வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து ரொம்ப ஃபங்கியான மியூசிக்கு, ஃபங்கியான ஒரு டோன்ல போயிருப்பான். அதுல வந்து சர்டிஃபைட் லவர் பாய்ன்றது அதான் ஆல்பம். சர்டிஃபைட் லவர் பாய் கொஸ்டின் சர்டிஃபைட் பெடோஃபைல் அப்படின்றான். சொல்லிட்டு ட்ரைன் ஸ்ட்ரைக் அ கார்ட், இட்ஸ் ப்ராப்ளி ஏ மைனர் அப்படின்னுவான். ஸோ ஏ மைனர் இஸ் ஒரு கீ,
மைனர் சின்ன குழந்தைங்க அப்படின்ற அதெல்லாம் வந்து ஐயோயோடே அதுவுமே அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவன் ஒரு எண்டு கொடுத்துட்டான். இதுக்கு மேல ட்ரேக் நீ என்ன சொன்னா என்ன, இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சுனா. பட் ஆன்லைன்ல ட்ரேக் விசஸ் கென்ட்ரிக் ஃபேன்ஸ்குள்ள ஃபேன் வார் போயிட்டு இருக்கா. எல்லாம் இந்த மாதிரி நடக்கும்போது எவன் ஃபேனா இருந்தாலுமே வா அப்படின்ற மாதிரி ஆயிடுவானுங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ரேப் பீஃப்ல வரும்போது எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது உண்டு. பட் இதுல வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து நான் இது வரைக்கும் ட்ரேக்குன்னு சொல்லி எவனுமே பார்க்கல என் சைட்ல இருந்து. நான் கொஞ்சம் பெருசா தான் ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்றேன், இன்ஸ்டாலையும் பண்றேன். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எவிடென்ட்டா இப்படி ஒரு இப்ப நீங்க ஒண்ணுமே தெரியாதவன் வந்து ஐ மீன் பெருசா கேட்காதவங்க லிரிக் வச்சு பார்க்கும்போது ஏண்டா இவன் உன்னை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னடா ஒண்ணுமே இல்லாம அவன் ஹைட்டு குட்டியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஐகானிக்கான, எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு வயசானாலும் இதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஒரு 3 weeks வந்து எப்பவுமே எனக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். வேற எதுவும் நீ ஆட் பண்ணுமா? இதுல சம்பந்தமே இல்லாம நடுவுல லைக் தட்டுக்கு ஒரு ரீமிக்ஸ் வந்து கானியே ஒன்று ரிலீஸ் பண்ணான். அவனும் வந்து he went against Drake. பட் ஆனா பட் கென்ட்ரிக் ஐ மீன் ட்ரேக் அண்ட் கானியே ஆனா வந்து எப்போ ட்ரேக் வந்து யாராவது அடிக்கணும்னாலும் நீங்க அடிக்கிறீங்களா நானும் அந்த ஒரு உள்ளுக்குள்ள எப்பவுமே கானியே இருக்கும் அகேன்ஸ்ட் ட்ரேக். எல்லாருக்குமே இருக்கு, ஒரு வகையில இருக்கு. பட் ஆனா இஸ் தட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மிக்ஸ் ஆர் ஹிஸ் ஒயிட் ஆர் இல்ல ஜே கோல் இஸ் ஆல்சோ மிக்ஸ். ஓகே ஜே கோல் மிக்ஸ் தான். பட் ஆனா அவன் அந்த ஒரு ஸ்டேஷன்ல வச்சு பார்த்துருப்பாங்க. ஜே கோல் ஆக்சுவலி கென்ட்ரிக் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். பட் ஜே கோல் அந்த அளவு ஃபேமஸ் இல்ல. ஜே கோலால இதை விட பெட்டரா கென்ட்ரிக் பத்தியும் எழுத முடியும், ட்ரேக் பத்தியும் எழுத முடியும். பட் ஐம் பிரிட்டி ஷூர் அவனால முடியும். பட் ஹில் சூஸ் நாட் டு. எனக்கு இப்படிதான் அவன் வந்து ரிக் ரூபின் அந்த ஆண்ட்ரே அந்த ஒரு ஜோன்ல மெயினா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு இதான் இப்பவுமே வந்து ஒரு ஆல்பம் பண்ணிட்டு அவன் நான் இதுக்கப்புறம் ரிட்டையர் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஸோ அவன் வந்து ரொம்ப மெலோவா லைக் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. இது வந்து நடுவில் அந்த கானியாவும் ஒரு ஃபீச்சர் வந்தது. அது வந்து கம்முன்னு இங்க முக்கியமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து சைட்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. இத்தனைக்கும் நான் பெரிய கானியா ஃபேன் தான், பட் எனக்கே அது அப்படிதான் இருந்தது. அண்ட் எவ்வளவு சொன்னாலுமே வந்து ட்ரேக் சில ஆர்டிஸ்ட் மேல இப்போ மெட்ரோ தானே ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட், அதுல வந்து மெட்ரோ ஷட் அப் அண்ட் மேக் சம் ட்ரம்ஸ் அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது லைட்டா ஒரு ஹேட் பண்ணிட்டு கேட்கணும்னு நினைச்சாலும் டப்புன்னு ஒரு சிரிப்பு வந்துடும். ஏன்னா வேலை தான். அண்ட் ஏசாப் ராக்கி பத்தி என்ன சொல்லுவான்னா, இப்போதைக்கு நீ ஆல்பம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ரிலீஸ் பண்ணிடுவோம் போல. ஏன்னா ஆல்ரெடி 2 குழந்தை, நிறைய நாள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணல. அண்ட் இப்போ மோஸ்ட்லி உன் பாட்டை பத்தி பேசுறதை விட நீ பண்ற ட்ரெஸ்ஸை பத்தி தான் பேசுறாங்க. அது உண்மைதான் எப்பவுமே. அந்த மாதிரி அவன் நிறைய அவனுக்கும் கொஞ்சம் அப்பப்போ நானும் ஏதாவது ஸ்கோர் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரியும் ட்ரேக்குக்கும் சில விஷயம் இருந்தது. ஸோ இப்போ ஃபுல்லாவே ஆக்சுவலி கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நீ என்ன ட்ரேக் என்ன ரிலீஸ் பண்ணாலும் இதை வச்சுதான் அடிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இது ஒரு விஷயம் போகும். ஊர் கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது பெருசாக, பட் சாய்ராம்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதான் எனக்கு பேசிக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இருந்துச்சு. நிறைய பேருக்கு நம்ம பாட்டுக்காரன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இங்கிலீஷ் பாட்டு கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கும் அது தெரியணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். இது வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கூட இன்னைக்கு பேசியிருக்கான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாட்டுக்காரன் லிசனர்ஸ் சார்பாக கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.